मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुंसार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। இதுவரையில இந்த சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல விசாரம் முடிஞ்சது. அந்த விசாரம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டா, உற்பத்தி விதியை பத்தின விசாரம் வரும் பொழுது பிரசங்கமாக இதையும் சொல்லியிருந்தார். சச்ச விதிஹி உற்பத்தி விதிஹி விநியோக விதிஹி பிரயோக விதிஹி அதிகார விதிச்சேதி, இப்படி 4 விதமாக விதிகள் இருக்கின்றன. தத்ர கர்மஸ்வரூப மாத்திர போதகः விதிஹி உற்பத்தி விதிஹி யதா அக்னிஹோத்ரம் ஜுஹோதி இதி. இது நாம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். உற்பத்தி விதௌச்ச கர்மணः கரணத்வேனைவ அன்வயः ஹோமேன இஷ்டம் பாவயேத் இதி. அக்னிஹோத்ரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா, இந்த இடத்துல அக்னிஹோத்திர கர்மாவா இருக்கக்கூடியதான அந்த தாத்வர்த்தா இருக்கே, அந்த தாத்வர்த்தத்துக்கு கரணத்துவமாக அன்வயா, கரணத்வேனைவ அன்வயா. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இத ஒரு அதிகரணத்தை சொல்லி கொடுத்ததாவும் பார்த்தோம். எந்த அதிகரணம் ஞாபகம் இருக்கா? பாவார்த்தாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல தாத்வர்த்த சீவ கரணத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? ஹோமேன இஷ்டம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. நது ஹோமம் குர்யாத் இது சாத்தியத்வேன அன்வயः. தாத்வர்த்தஸ்ய உற்பத்தி விதௌ சாத்தியத்வேன அன்வயः நாஸ்தி. अतः न होमं कुर्यात् इति साध्यत्वेन अन्वयः न वक्तव्यः। तथा सति साध्यस्य साध्यान्तरान्वय अयोगेन अधिकारवाक्यावगत फल संबंधः न स्यात्. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியுறதா? நான் சொல்றது கேக்குறதா உங்களுக்கு? கேக்குறதா? இந்த ததா சதி அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் புரியுறதா? புரியல. தெரிஞ்ச விஷயம், அதனாலதான் நான் கேட்டேன். அக்னிஹோத்ரன் ஜுஹோதி அப்படிங்கறதான உற்பத்தி விதியில தாத்வர்த்தத்துக்கு நாம சாத்தியத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லை. இந்த விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படி ஒருவேளை நாம தாத்வர்த்தத்திற்கு சாத்தியத்துவத்தை சொல்லுவோமே ஆனால், அதன் பிறகு அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறதான அதிகார விதி இருக்கே, அந்த இடத்துல தாத்வர்த்தத்திற்கு ஸ்வர்காதி பலத்தோடு சம்பந்தா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எப்போ அக்னிஹோத்ரம் ஜுஹோதிங்கிறதான உற்பத்தி விதியிலே தாத்வர்த்தத்திற்கு சாத்தியத்வேன அன்வயான்னு சொல்லியாச்சுன்னா, சாத்தியமா இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர ஹோமஹா இன்னொரு சாத்தியமா இருக்கக்கூடியதான ஸ்வர்காதி பலத்தோடு சேராது இல்லையா? இதே உற்பத்தி விதியில கரணமாக தாத்வர்த்தத்திற்கு அன்வயா சொல்லியிருந்தால், அந்த கரணமா இருக்கக்கூடிய தாத்வர்த்தத்திற்கு அக்னிஹோத்ரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறதான அதிகார விதியில பலத்தோடு சம்பந்தம் சொல்ல முடியும்.
இப்போ சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கா? யாராவது தெரிஞ்சாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு. சரி, இப்படி இருக்கு. இதைத்தான் மனசை வச்சுன்னு சொல்றா. முந்தின வாக்கியத்தை என்ன சொல்லியிருக்கான்? நது ஹோமம் குறியாத் இது சாத்தியத்வேன அன்வயா குத்திர அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது கர்மோத்பத்தி வாக்கியே ஹோமஸ்ய சாத்தியத்வேன அன்வயா நாஸ்தி. சரியா? ததா சதி எதி ஒருவேளை கர்மோத்பத்தி வாக்கியத்தை தாத்வர்த்தத்திற்கு சாத்தியத்துவமாக அன்வயம் சொல்லப்படுமே ஆனால் ததா சதி சாத்தியஸ்ய சாத்தியாந்தர அன்வய அயோகேனா என்ன ஆயிடும்? அக்னிஹோத்திர ஹோமஹாவும் ஒரு சாத்தியம், அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்காமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல சொல்லப்படுகின்ற ஸ்வர்காவும் ஒரு சாத்தியம். அப்போ சாத்தியஸ்ய சாத்தியாந்தரேன அன்வயா அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வந்துடும். ஆனால் சாத்தியஸ்ய சாத்தியாந்தரேன அன்வய அயோகேனா அதிகார வாக்கியாவகத பல சம்பந்தா ந ஸ்யாத். இப்போ இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கா? ததா சதிங்கிற வாக்கியத்துக்கு புரியாது. கரணத்வேன து அன்வயே யதி அக்னிஹோத்ரம் ஜுஹோதி இதி உற்பத்தி விதௌ தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயः தர்हि தஸ்ய தாத்வர்த்தஸ்ய फलेन सह संबंधः वक्तुं शक्यते. कथं? होमेन इष्टं भावयेत्. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உற்பத்தி வாக்கியத்திலேயே நாம வாக்கியார்த்தத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு உற்பத்தி வாக்கியம். இந்த உற்பத்தி வாக்கியத்துல फलं किमपि न श्रूयते, अथापि वाक्यार्थ वर्णन वेलायां होमेन इष्टं भावयेत् इति वाक्यार्थः वर्ण्यते. यद्यपि वाक्ये फलं किमपि न श्रूयते, अथापि विधिवशादेव अयम् अग्निहोत्र होमः किञ्चित् इष्टं प्रति साधनम् इति ज्ञायते. இந்த அம்சம் புரிஞ்சிருக்கா? அக்னிஹோத்திரம் ஜுஹோத்திங்கிறதான உற்பத்தி விதியில பலத்தை சொல்றதுக்கு உண்டான எந்த பதமும் இல்லை. இருந்தாலும் கூட வாக்கியார்த்தத்தை நாம சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். அதாவது என்ன விசேஷம்னு சொல்லாத ஏதோ ஒரு பலத்தை உத்தேசிச்சுதான் இந்த இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா விதிக்கப்படுறது அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணிடுறோம். இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த விதியை வச்சுண்டு, விதியானது ஒரு கர்மாவை விதிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு பலத்தை உத்தேசிச்சு சாதனமாகத்தான் விதிக்கும். இந்த இடத்துலயும் விதிதனை விதிக்கிறது அக்னிஹோத்திர ஹோமத்தை. அதனால அயம் அக்னிஹோத்திர ஹோமஹா அவசியம் கிஞ்சித் சாத்தியம் பிரதி சாதனம் பவதி அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடுறது. இத மனசுல வச்சுட்டுதான் நாம என்ன பண்றோம், அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அக்னிஹோத்திர ஹோமேன பாவயேத்னு வெறும்னே சொல்லாத இஷ்டம் பாவயேத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சாத்தியம் இஷ்டம் என்னதுன்னு நமக்கு தெரியல, விசேஷம் தெரியல. ஸ்வர்காவா பசுஹுவா புத்திரஹாவா அது தெரியல. ஆனா கண்டிப்பாக இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா ஏதோ ஒரு இஷ்டத்தை உத்தேசிச்சுதான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், பலபோதகமான சப்தா ஒண்ணுமே இல்லைன்னாலும் கூட நாம மெனக்கட்டு அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுறோம். எப்போ? கர்மோத்பத்தி வாக்கியத்திலேயே இந்த அர்த்த நிர்ணயம் பண்ணிடுறோம். அதன் பிறகு அந்த இஷ்ட விசேஷம் என்னது அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? அதிகார வாக்கியத்தை. அதிகார வாக்கியத்தை வச்சுட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராசஸ் எப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ அதைத்தான் இங்க சொல்ற பாருங்க. கரணத்வேனது அன்வயே ஹோமேன இஷ்டம் பாவயேத் அப்படின்னு எந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கே அர்த்தம். கிம் தத் இஷ்டம் இத்யாகாங்ஷாயாம் இஷ்ட விசேஷா கஹா.
इति आकांक्षायां फल विशेष संबंधः अधिकार विधिना घटते युज्यते इत्यर्थः अधिकार विधिயில சொல்லும் பொழுது பல விசேஷத்தை சொல்லும் பொழுது அதோட சம்பந்தமானது யுக்தமா இருக்கு. ஒருவேளை அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறதான கர்மோத்பத்தி வாக்கியத்துல தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயா நாஸ்தி சாத்தியத்வேன அன்வயான்னு சொல்லியாச்சுன்னு என்ன ஆயிடும் தெரியுமா? சாத்தியஸ்ய சாத்திய விசேஷேன சக அன்வயா ந பவதி அப்படின்னு வந்துடும். இந்த பேராகிராஃப்ல சொன்ன அத்த விஷயம் புரிஞ்சிருக்கு இல்லையா? நச்ச உற்பத்தி விதௌ இஷ்டவாச்சக பதாபாவேன கர்மணா இஷ்டம் பாவயேத் இதி கதம் வாக்கியார்த்தா. கேள்வி கேக்குறா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல இஷ்டம் அப்படிங்கிற ஒரு பதமே இல்லையே, இல்லாத போது அக்னிஹோத்திரஹோமேனா இஷ்டம் பாவயேத் அப்படின்னு எப்படி அர்த்தம் பண்றேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. நச்ச உற்பத்தி விதௌ அக்னிஹோத்திரம் ஜுஹோதி உற்பத்தி விதௌ இஷ்டவாச்சக பதாபாவேன फलबोधक पदाभावेन कर्मणा इष्टं भावयेत् इति कथं वाक्यार्थः उच्यते इति न वाच्यम् एवं न प्रष्टव्यम्. कुतः विधिश्रुतेः इष्टबोधकत्वात्. இந்த விதிஸ்ருதி இருக்கே யஜேதன்னு அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல அந்த விதி பிரத்யயமே இஷ்டத்தை ஒண்ணு சொல்றது. அதாவது இந்த கர்மா விதிக்கக்கூடிய கர்மாவானது ஒரு இஷ்டத்துக்கு சாதனம் அப்படிங்கறது அந்த விதியே சொல்லி கொடுக்கறது. ஏன் அப்படி விதியே சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறா. சாஹி விதிஸ்ருதி புருஷார்த்தே புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஸ்வர்காவோ அல்லது பசு புத்திரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புருஷார்த்தத்தில் புருஷம் பிரவர்த்தயந்தி புருஷஸ்ய பிரவೃತ್ತಿம் ஜனயந்தி கர்மணः பல சம்பந்த மாத்திரம் அவசியம் போதயதி. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த விதி இருக்கே, விதினா என்னது? பிரேரணா சாப்தி பாவனா தானே. இது ஒரு இஷ்டத்தை பலமாக சொல்லலைன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? அந்த புருஷஸ்ய பிரவೃತ್ತಿ இருக்காது. பிரவೃತ್ತಿ வரலைன்னா இதுக்கு பிரேரணா பிரவர்த்தனா சித்திக்காது. அதனாலேயே இது என்ன பண்ணும்? ஸ்வவிதேயமான கர்மாவுக்கு இஷ்ட சாதனத்துவத்தை சொல்லும். இஷ்ட சாதனத்துவத்தை சொல்லும்னா இஷ்டம் கிஞ்சித் அஸ்தின்னு அவசியம் தெரியறது. இந்த அம்சம் புரிஞ்சிருக்கா? எப்படி நமக்கு விதியிலிருந்து இஷ்டம் கிஞ்சித் விதியதே அப்படின்னு தெரியறது அப்படிங்கிறது. சாஹி புருஷார்த்தே புருஷம் பிரவர்த்தயந்தி கர்மணः फल संबंध மாத்திரம் போதயதி. தஸ்மாத் யுக்தம் கிம் யுக்தம்? உற்பத்தி விதௌ கர்ம தாத்வர்த்தः கரணத்வேன அன்வேதி கரணத்வேனைவ அன்வேதி இதி யுக்தம். அतएव इत्युक्ते यस्मात् करणत्वेनैव अन्वेति तस्मात् उद्भिदा यजेत इत्यादौ तृतीयान्त उद्भिद शब्दः उपपद्यते. पश्यन्तु, उद्भिदा यजेत पशुकामः इत्यत्र यजेत इत्यत्र यज् धातोः यागः अर्थः. तस्यैव यागस्य करणत्वं करणत्वेन अन्वयः कुत्र शाब्दी आर्थे भावनायां तस्य यागस्यैव नामधेयं भवति उद्भित्. அதனாலதான் என்ன ஆறுது? உத்பிதா யாகேன அப்படின்னு சாமானாதிகரண்யம் சித்திக்கிறது. யாகேன அப்படிங்கிறது யாகஸ்ய கரணத்வேன அன்வயாங்கிறதுனாலதான் நம்ம யாகேனன்னு சொல்றோம். ஒருவேளை யாகத்திற்கு சாத்தியமாக அன்வயமா இருந்தால் நம்ம யாகேனன்னு சொல்லுவோமா இல்ல யாகம் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? யாகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? உத்பிதா அப்படிங்கிறது திருத்தீயாந்த பதமா இருந்திருக்கும். தாத்வர் இந்த யாகம் அப்படின்னு தித்தியாந்தமா இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன வராது? சாமானாதிகரண்யம் வராது. ஒண்ணு கரணத்துவத்தை சொல்லக்கூடிய பதமா இருக்கும் உத்பிதாங்கிற பதம், யாகம் அப்படிங்கிற பதம் கர்மத்துவத்தை சொல்றதா இருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் சாமானாதிகரண்யம், அதாவது சமான அர்த்த போதகத்துவம் கிடைக்காது. இதே தாத்வர்த்தஸ்ய கரணத்வேனைவ உற்பத்தி விதோ அன்வயான்னு சொல்லியிருந்தால்
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யாகேன அப்படின்னு த்விதீயாந்தமா பதத்தை சொல்லுவோமா, இல்ல திருத்தீயாந்தமா சொல்லுவோமா, இல்ல யாகம்னு த்விதீயாந்தமா சொல்லுவோமா? அப்போ உத்பிதா அப்படிங்கிறதும் இந்த யாகேன அப்படிங்கிறது சமான விபக்திகமா ஆயிடும். அதனால என்ன ஆயிடும்? சமானாதிகரண்யம் கிடைச்சிடும், சமானார்த்த போதகத்துவம் ரெண்டுத்துக்கும் கிடைக்கும். அதான் சொல்றான், அதையே உத்பிதாய ஜேத. கேள்வி கேட்கிறா? அதையேவாம் உத்பிதாய ஜேத இத்யாதோ तृतीयान्तः उद्भिद् शब्दः उपपद्यते। अतएव इत्युक्ते धात्वर्थस्य करणत्वेनैव अन्वयः इत्युक्तत्वादेव उद्भिदा यागेन इष्टं भावयेत् इति अन्वयः। कुत्र उद्भिदा चेत् पशुकामः इत्यत्र, तत्र तु इष्टं भावयेत् इति न वक्तव्यम्, उद्भिदा यागेन पशुं भावयेत् इत्येव अन्वयः साक्षात्। ஏன்னா அந்த இடத்துல இஷ்ட விசேஷா நிர்திஷ்டா, அதனால இஷ்டம்னு சொல்ல வேண்டிய அவசியமே கூட இல்லை, சாட்சாத் பசும் பாவியன்னு கூட சொல்லிடலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம், கவனமா இதை கேட்டுக்கணும். இந்த எஜேத அப்படிங்கிற இடத்துல எஜு தாத்து, அதுக்கப்புறம் ஆக்கியாத பிரத்யா, அதுக்கப்புறம் விதி பிரத்யா, இப்படின்னு 3 அம்சம் இருக்கிறதாக நம்ம பார்த்திருக்கோம். இதுல எஜு தாத்துவுக்கு அர்த்தா யாகா, அதுக்கப்புறம் ஆக்கியாத பிரத்யா இருக்கே, இந்த ஆக்கியாத பிரத்யத்திற்கு என்ன அர்த்தா நம்ம சொன்னோம்? ஆர்த்தி பாவனான்னு அர்த்தம் சொன்னோம். இதே இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விதி பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? சாப்தி பாவனான்னு அர்த்தம் சொன்னோம். சாப்தி பாவனா என்னது? பிரேரணா. லோகத்துல அபிப்பிராய பிரேரக நிஷ்ட அபிப்பிராய விசேஷான்னு சொன்னோம். வைதிக வேதத்துல அப்படி புருஷா இல்லைங்கிறதுனால சப்த நிஷ்டா கஷ்ன வியாபாரா, யஹா வியாபாரா அஸ்மான் பிரவர்த்தயத், எந்த வியாபாரமானது நம்மள அந்த காரியங்களை யாகங்கள்ல, யாகம் முதலியதான கர்மாக்கள்ல ஈடுபட செய்யறதோ அந்த வியாபாரா தான் விதி பிரத்யஸ்ய அர்த்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதை நல்லா மனசை வச்சுக்கணும். ஆனால் வேற சில தரிசனக்காரர்கள் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த விதி பிரத்யத்துக்கு இந்த பிரேரணா பிரவர்த்தனா இது அர்த்தா இல்ல, இஷ்ட சாதனத்துவம் லிங்கர்த்தா அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா? இஷ்ட சாதனத்துவம் லிங்கர்த்தா அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன எஜேதா அப்படிங்கிற இடத்துல நீங்க பார்த்தேன்னா, யஜுதாத்தோ அர்த்தா யாகா, அனந்தரம் ஆக்கியாத பிரத்யார்த்தா ஆர்த்தி பாவனா, அதுக்கப்புறம் விதி பிரத்யத்துக்கு அர்த்தா வந்து என்னது? இஷ்ட சாதனத்துவம். சரியா? இஷ்ட சாதனத்துவம் அப்படின்னு என்னது? இந்த 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 இஷ்ட சாதனத்துவம் எங்க இருக்கக்கூடியது? சொர்க்காதிகள் இஷ்ட சாதனம், சொர்க்காதிகள் இல்ல, சொர்க்கத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய யாகாதிகள் தான் இஷ்ட சாதனம். இஷ்டா சொர்க்காதிகி தத் சாதனம் பவதி யாகாதிகி. அதாவது இவ இந்த இன்னொரு தரிசனக்காரன் சொல்றேனே, அவளுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, யாகா வந்து இஷ்ட சாதனமா இருக்கா இல்லையா? அதுல இருக்கக்கூடியதான இஷ்ட சாதனத்துவத்தை சொல்றது இந்த விதி பிரத்யா அப்படின்னு அவ வச்சுக்கிறான். சரியா? இது கொஞ்சம் புதுசு நமக்கு, இது இப்படி நம்ம யோசிச்சது இல்ல, முதல் தடவையா மதாந்தரம் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன அடுத்து அந்த விதி பிரத்யா இஷ்ட சாதனத்துவம், அந்த இஷ்ட சாதனத்துவம் பிரத்யத்தினுடைய அர்த்தான்னு சொல்றோமே, அந்த அர்த்தா எங்கிருக்கக்கூடிய ஏது, அதாவது இஷ்ட சாதனத்துவம் விதி பிரத்யத்துக்கு அர்த்தா, அது எங்கிருக்கக்கூடிய இஷ்ட சாதனத்துவம்? புரியல? நான் மறுபடியும் யஜு தாத்துக்கு அர்த்தா யாகா, ஆக்கியாத பிரத்யத்துக்கு அர்த்தா ஆர்த்தி பாவனா, அதுக்கப்புறம் விதி பிரத்யத்துக்கு அர்த்தா இஷ்ட சாதனத்துவம். சரியா? இப்ப இந்த விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா இஷ்ட சாதனத்துவம்னு சொன்னா,
இந்த பிரத்தியத்தினால சொல்லப்படுகின்ற இஷ்ட சாதனத்துவங்கிற ஒரு அம்சம் இருக்கே, அது எங்க இருக்கக்கூடியதான இஷ்ட சாதனத்துவம், எதுல இருக்கக்கூடியதான இஷ்ட சாதனத்துவம்? ஹோமஹா இந்த மாதிரி எதெல்லாம் தாத்வர்த்தா விதிக்கப்படுறதோ அதுல இருக்கக்கூடிய இஷ்ட சாதனத்துவம் தான் அது. அப்ப என்ன ஆயிடுது, நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பார்த்துக்கோம். யாகா முதலியதான தாத்வர்த்தா இருக்கே, அதுல இருக்கக்கூடியதான இஷ்ட சாதனத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை எது சொல்றது? விதி பிரத்யேகா சொல்றது. சரியா? இப்படிங்கிறது யாருடைய நையாயிகாலுடைய மதம். அதே மாதிரி மீமாம்சகாலி மண்டல மிஸ்ரன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய மதம். நையாயிகாலுடைய மதம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம் லோகத்துல. இப்போ எதுக்காக இதை கொண்டு வர அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, இந்த விதி பிரத்யத்துக்கு அர்த்தா பிரேரணா அப்படின்னு சொன்னா வாக்கியார்த்தம் சொல்றது ரொம்ப சுலபம். மீமாம்சகாலுடைய மதம் நாம இவ்வளவு நாள் படிச்சோமே, விதி பிரத்யத்துக்கு அர்த்தா பிரேரணா பிரவர்த்தனா அப்படின்னு அத வச்சுட்டு சொன்னா ரொம்ப சுலபம். அதே இப்படி இந்த இஷ்ட சாதனத்துவம்னு நையாயிகாவுடைய மதத்தை வச்சு சொல்றதா இருந்தால் அது வாக்கியார்த்தத்தையே சரியா வராது, அப்படி பண்ணிடும். எப்படின்னு பாருங்க. இப்போ உத்பிதா அப்படிங்கிற பதத்துக்கு உத்பித் யாகேன அப்படின்னு அர்த்தமா? அதுக்கப்புறம் எஜு தாத்தோஹோ யாகா அர்த்தம், அங்கேயும் யாகேன அப்படின்னு திருத்தியாந்தமா நம்ம அர்த்தம் பண்றோம். உத்பித் நாமகேன யாகேன இஷ்டம் பாவயேத் இப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். எப்போ விதி பிரத்யத்துக்கு பிரேரணான்னு அர்த்தம் பண்ணினால் இப்படி வாக்கிய அர்த்தம் வரும். உத்பின் நாமகேன யாகேன பசும் பாவயேத் இப்படின்னு அர்த்தம் பண்ண முடியும். எப்போ இதெல்லாம் விதி பிரத்யத்துக்கு பிரேரணான்னு நாம முன்னாடி படிச்சோமே அந்த அர்த்தத்தை வச்சிருந்து சொல்றதா இருந்தால் வாக்கிய அர்த்தத்தை இப்படி சொல்ல முடியும். இதே விதி பிரத்யத்துக்கு பிரேரணாங்கிறது அர்த்தா இல்ல, இஷ்ட சாதனத்துவம் அர்த்தான்னு வச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உத்பின் நாமகேன யாகேன இஷ்ட சாதனத்துவம் இப்படின்னு வந்து நிற்கும் வாக்கியார்த்தா. ஏன்னா இஷ்ட சாதனத்துவம் தானே விதி பிரத்யத்துக்கு அர்த்தா, பிரேரணா இல்ல. அப்ப இந்த பாவையே இந்த மாதிரி எல்லாம் வாக்கியார்த்தத்தை சொல்ல முடியாது. அப்ப என்ன அடுத்து, யாருடைய மதத்துல விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா இஷ்ட சாதனத்துவம்னு சொல்றாலோ அவளுடைய மதத்துல இந்த வாக்கியார்த்தத்தையும் சரியாக சொல்ல முடியாது இல்லையா? இது ஒரு மாதிரியா புரிஞ்சிருக்கா? இப்ப இந்த விஷயத்தை தான் அந்த பங்கில சொல்லி ஒரே ஒரு கேள்வி. அதாவது இஷ்ட சாதனத்துவம் யாகத்துல இருக்கு, யாகத்துல தானே இருக்குன்னா அப்போ எஜு பதத்துக்கும் யாகம்னு அர்த்தமானது, இதுக்கும் யாகம்னே அர்த்தமாயிடும் இல்ல? அப்படிதான் எஜு பதத்தினால யாகத்வேன யாகா உச்சதே எஜுபதேனா. ஆனால் இஷ்ட சாதனமாக சொல்லப்படுறது விதி பிரத்யேகம். ராமஹாங்கிற பதம் யாகம் தான் திரும்ப சொல்றது. யாகத்துல இருக்கக்கூடிய இஷ்ட சாதனத்துவத்தை தான் இந்த விதி பிரத்யாகவும் சொல்லித்தரது. ஏஷாம் அப்படி இஷ்ட சாதனத்துவம் லிங்கர்த்தா நையாயிகானாம். சரியா? நமக்கு அப்படி இல்லை. நம்ம பார்த்தது லிங்கர்த்தா வந்து என்னது? வியாபார விசேஷா, பிரேரணா, பிரவர்த்தனா, சாப்தி பாவனா அப்படிங்கிறது தான். ஏஷாம் அப்படி இஷ்ட சாதனத்துவம் லிங்கர்த்தா தேஷாம் அப்படி திருத்தீயாந்தானாம் கர்மநாமதேயானாம் அன்வயா அனுபபன்னஹா ஏவ. திருத்தீயாந்தமா இருக்கக்கூடிய உத்பிதா போன்ற பதங்கள் இருக்கே, இந்த பதங்களுடைய அர்த்தா இருக்கே, இதற்கும் கர்மநாமதேயங்கள் இதற்கும் தாத்வர்த்தத்துக்கும் அன்வயா வராது. எப்படின்னு பாருங்க. இப்போ அவளுடைய மதத்துல இருந்துட்டு வாக்கியார்த்தத்தை நம்ம சொல்லி பார்க்கலாம். எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டா, நஹி சம்பவதி யாகா இஷ்ட சாதனம் உத்பிதா. இப்ப பாருங்க, நம்ம நையாயிகாவுடைய மதத்துல இருந்துட்டு உத்பிதா எஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல நாம வந்து
வாக்கியார்த்தத்தை சொல்றதா எப்படி சொல்லலாம்? உத்பிதா அப்படிங்கிற இடத்துல உத்பின் நாமகேன அப்படின்னு திருத்தீயாந்த பதம் அப்படியே வந்துடும். இந்த யாகஹாங்கிற பதம் இஷ்ட சாதனம் இல்லையா? அது அங்க இப்போ அது பிரதமாந்தமாவோ இல்ல பிரதமாந்தமா வந்து நிற்கும். எஜி தாத்வர்த்தா யாக யாகேன அப்படின்னு திருத்தீயாந்தமா வராது, யாகஹா. ஏன்னா இந்த விதி பிரத்யா என்ன பண்ணி கொடுத்தது? யாகஹா இஷ்ட சாதனம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்ப என்ன ஆயிடும் பாருங்க, உத்பிதா யாகஹா இஷ்ட சாதனம் இப்படின்னு வாக்கியார்த்தம் வந்து நிற்கும். இதுல உத்பிதா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் உத்பின் நாமகேன அப்படின்னு அர்த்தம். யாகஹா அப்படிங்கிறது எஜுதாத்துடைய அர்த்தம். இஷ்ட சாதனம் அப்படிங்கிறது விதி பிரத்யத்தினுடைய அர்த்தம். ஏன் பசுகாமகா அப்படிங்கிறது வராது? அதுவும் இருக்கு நம்ம இன்னும் சேர்க்கல. அதுவும் இருக்கு, நம்ம அதை சேர்த்து சொல்லல. இப்ப நாம ஏன் இந்த இடத்துல யாகஹான்னு பிரதமா விபக்தியந்தமா சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அப்படி சொன்னாதான் விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா இங்க வந்து சேர முடியும். விதி பிரத்யத்தினுடைய அர்த்தா என்னது? இஷ்ட சாதனம், இஷ்ட சாதனத்துவம். அந்த இஷ்ட சாதனத்துவம் எங்க வந்து சேர போறது? யாகத்துல சேர போறது. அப்போ இங்க பிரதமாந்தமா சொல்ல வேண்டியது ஆயிடும் இல்லையா? யாருடைய மதத்துல எல்லாம்? நையாயிக்காருடைய மதத்துல. மீமாம்சகாலையும் ஒரு சிலர் இப்படி ஒத்துக்கடா. ஆனா அவளுக்கும் நையாயிக்காலும் கொஞ்சம் பேதம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பூர்வபக்ஷான்னு வச்சுட்டு பேசுறது நையாயிக்கால வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கா. சரி, அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுறது? தாத்வர்த்தத்துக்கு திருத்தீயாந்தம் சொல்ல முடியாதபடி ஆயிடுறது. ஏன்னா இஷ்ட சாதனத்துவம்னு நம்ம அதை சொல்லும் பொழுது பிரதமாந்தமா சொல்லிடுறோம். அதனால இங்க என்ன ஆயிடுறது? இந்த திருத்தீயாந்தமா இருக்கக்கூடிய உத்பிதாதி பதங்களுடைய நாமதேயங்களுடைய அன்வயா வராத போயிடுறது. அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி விதி பிரத்யேகத்துக்கு அர்த்தா வியாபாரா, வியாபார விசேஷா, பிரேரணா, பிரவர்த்தனா, இதேதான் தாத்வர்த்தஸ்ய திருத்தீய கரணத்வேனைவ அன்வயா. அதனால திருத்தீயா பக்தி அங்க வந்துடும் அப்படிங்கிறத மனசை வச்சுக்கணும். அதை மனசை வச்சுதான் சொல்ல பாருங்க. நஹி சம்பவதி யாகா இஷ்ட சாதனம் உத்பிதா இது அன்வயா ந சம்பவதி திருத்தீயோபாத்தஸ்ய காரகஸ்ய. இது இன்னொரு நியமஹா. என்ன நியமஹா அப்படின்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில எந்த விபக்தி பிரத்யத்தினுடைய அர்த்தாவும், அதாவது எல்லா விபக்தி பிரத்யத்தினுடைய அர்த்தாவும் கர்மத்துவம் கரணத்துவம் இதுவே இருக்கட்டும், எல்லாமே எங்க போய் சேரும் அப்படின்னு கேட்டா ஆர்த்தி பாவனாவில்தான் போய் சேரும். இந்த சாஸ்திரத்தின்படி எல்லா விபக்தி அர்த்தங்களும் கர்மத்துவமோ கரணத்துவமோ எதுவா இருந்தாலும் எல்லாம் எங்க போய் சேரும்? ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவில்தான் போய் சேரும். அதுவும் எப்பேற்பட்ட ஆர்த்தி பாவனாவல அப்படின்னு கேட்டா, லிங்க சங்கியா அனன்வை பதோபாத்த ஆர்த்தி பாவனாயாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, ஆர்த்தி பாவனாவ சொல்லக்கூடிய பதம் எது? மொத்தமா எஜேதா சொல்லக்கூடாது. அதுல எந்த அம்சம்? அப்ப இந்த ஆக்கியாதாம்சத்தினாலதான் நமக்கு என்ன தெரியறது? ஆர்த்தி பாவனா தெரியறது. இந்த ஆக்கியாத பிரத்யா இருக்கு, இந்த பிரத்யத்தினால விபக்தி ஏதாவது சொல்லப்படுறதா, லிங்கம் சொல்லப்படுறதா, ஏதாவது சொல்லப்படுறதா அப்படின்னு ஒரு கேள்வி மறுபடியும் நான் கேட்கிறேன். திங் பிரத்யா இருக்கு இல்லையா? திங் பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற அர்த்தத்துல, அதாவது திங் பிரத்யாவானது லிங்கத்தையோ அல்லது விபக்தியையோ சொல்லுமா அப்படின்னு கேள்வி. திங் பிரத்யா கேள்வி புரிஞ்சிருக்கா? எல்லா விபக்தியும் அந்த மொத்த விபக்தியும் திங் பிரத்யத்துக்குள்ளே வந்து. திங் பிரத்யா அப்படிங்கிறது எதுன்னு தெரியுமா? இந்த கிரியாபதங்கள் அங்க வரக்கூடிய பிரத்யத்துக்கு திங் பிரத்யான்னு பேரு.
சுப்ரத்யாக வர்த்தந்தே. அந்த பிரத்யங்கள்ல எங்க வரும்? ராமஹா ராமோ இந்த மாதிரியான நாம சப்தங்களுக்கு வரும். தி தஹா தி இப்படின்னு வருது இல்லையா, இதெல்லாம் திங் பிரத்யங்கள். இந்த திங் பிரத்யங்களினால எங்கேயாவது விபக்தியும் அல்லது லிங்கமும் சொல்லப்படுறதா அப்படின்னு கேள்வி. இல்ல இல்லைண்ணா. இல்ல. அப்படி சொல்லதா என்ன இடம் தெரியுமா? தமிழ்ல நம்ம இப்ப பாருங்க, தமிழ்ல சொல்லப்படுறது, தமிழ்ல நம்ம கிரியாபதத்தை எழுதும்போது படிக்கிறாள் அப்படின்னு எழுதுறோம். படிக்கிறான். கிரியாபதத்திலேயே லிங்கம் உண்டு, விபக்தி கிடையாது, ஆனா லிங்கம் உண்டு தமிழ்ல. ஆனா சமஸ்கிருதத்துல இங்கிலீஷ் நீ பாருங்க, இஸ்னா இஸ் தான், அது புல்லிங்கமா இருந்தாலும் சரி ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் சரி. அதனால அதுல அங்க என்ன கிடையாது? லிங்கம் கிடையாது. அதே மாதிரி விபக்திகளும் கிடையாது. எல்லா விபக்திகளும் அந்த ஆக்கியாத பிரத்யமான ஆர்த்தி பாவனால சேரும். ஆனா அந்த ஆக்கியாத பிரத்யா இருக்கே, அது விபக்தி எல்லாம் சொல்லாது. சரியா? அப்ப என்ன அடுத்து, இப்பேற்பட்ட ஆக்கியாத பிரத்யா இருக்கு இல்லையா, இப்பேற்பட்டன்னு சொன்னா லிங்க சங்கியா, லிங்கத்தையும் சங்கியாவையும் சேர்த்துக்காத ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா எதுவோ அதுலதான் எல்லா விபக்தி பிரத்யார்த்தங்களும் போய் சேரும். நல்லா கவனிங்க. ஆக்கியாதார்த்தான்னு மொட்டை, அதாவது ஆர்த்தி பாவனான்னு மொட்டையா சொல்லல. ஏன் தெரியுமா? இப்போ நான் யத்னஹான்னு ஒரு பதம் சொல்றேன் இல்லையா, யத்னஹா அப்படின்னு ஒரு பதம் சொல்றேன். இந்த யத்னஹாங்கிற பதத்துக்கு எது அர்த்தா? பிரயத்ன, அதுதான் ஆர்த்தி பாவனா இல்லையா? யத்னஹா கிருதிஹி. நல்லா கவனிங்கோ, நான் யத்னஹாங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனாவத்தான் சொல்றேன். கிருதிஹி அப்படிங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனாவத்தான் சொல்றேன். அதே சமயத்துல ஆக்கியாத பிரத்யத்தினாலையும் ஆர்த்தி பாவனாவை தான் சொல்றேன். இப்போ 3 பதங்களினால நான் ஆர்த்தி பாவனாவை சொல்லியிருக்கேன். சரியா? ஆனால் எந்த பதத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவுல எல்லா விபக்தி அர்த்தங்களும் போய் சேரும் அப்படின்னு கேட்டா, இந்த யத்ன பதத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவுல போய் சேராது, கிருதி பதத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவுல சேராது. அப்போ எதுல போய் சேரும்? ஆக்கியாத பிரத்தியத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவுல மட்டும்தான் எல்லா விபக்தி அர்த்தங்களும் போய் சேரும். இது புரிஞ்சிருக்கா இந்த விஷயம்? ஆர்த்தி பாவனா அப்படிங்கிற அர்த்தம் 3 பதங்களுக்கும் சமானம் தான். கிருதிஹி அப்படிங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுறது, யத்னஹா அப்படிங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுறது, ஆக்கியாத பிரத்யத்தினாலையும் ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுறது. ஆனால் எல்லா விபக்தி அர்த்தங்களும் எந்த ஆர்த்தி பாவனாவுல போய் சேரும் அப்படின்னு கேட்டா, ஆக்கியாத பிரத்யத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவில தான் போய் சேரும். இதெல்லாம் இருக்கிறது என்ன காரணம் நம்ம யோசிக்க வேண்டாம். அது இருக்குங்கிறது மட்டும் வாஸ்தவம். எந்த காரணத்தினால நம்ம இப்படி சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப பாருங்க, ஏன் காரணம், நான் ஒரு காரணம் வேணா சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த கிருதிஹி அப்படிங்கிற பதம் இருக்கு இல்லையா, அந்த பதத்தினாலேயும் ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது தானே. கிருதிஹிங்கிற பதத்துல என்ன விபக்தி இருக்கு? பிரதமா விபக்தி இருக்கு. அப்போ அதுவும் ஒரு விபக்தி அர்த்தமா தான் இருக்கு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பதத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவிலையும் எல்லா விபக்தி அர்த்தங்களும், இத நல்லா முடிவு பண்ணிக்கணும், எல்லா விபக்தி அர்த்தங்களும் ஆர்த்தி பாவனாவில சேர்றது அப்படின்னு முதல் ஸ்டெப்ப புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப், எந்த மாதிரியான ஆர்த்தி பாவனா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு பதில் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, எல்லா பதங்களினாலையும் சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா இல்ல, ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில மட்டும்தான் எல்லா விபக்தி அர்த்தங்களும் சேரும் அப்படிங்கிறது பதில். ஏன் இந்த கிருதிஹி அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவில
மற்ற விபக்தி அர்த்தங்கள் சேராதா அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே ஒரு நியாயத்தை பார்த்தோம். நஹி பிக்ஷுகா பிக்ஷுகாந்தரம் யாச்சத்தைன்னு ஒரு பார்த்திருக்கோமா இல்லையா? அதாவது மற்ற விபக்தி அர்த்தங்கள் எல்லாமே பிரதமா விபக்தினால சொல்லப்பட்ட கிருத்திகிங்கிற பதத்தினால சொல்லப்பட்ட ஆர்த்தி பாவனாவல ஏன் சேருது சொல்லணும்? அதுவும் விபக்தி அர்த்தங்கள் தான், இதுவும் விபக்தி அர்த்தம் தான். இப்போ அதாவது விபக்தி பிரத்யாந்தமான ஒரு பதம் சுபந்தம், அந்த பதத்துடைய அர்த்தம் தான் இது கிருத்திகி அப்படிங்கிறது. அதெல்லாமே திருப்பி ஆட்சியாத பிரத்யத்துலதான் போய் சேர்க்கணும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் மனசை வாங்கிட்டு எல்லா விபக்தி அர்த்தங்களுமே ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில மட்டும்தான் போய் சேரும். கிருத்திகிங்கிற பதத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவோ அல்லது யத்னஹா இந்த சுபந்தங்களால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா கிடையாது. அவ்வளவுதான் தாற்பயம். இல்ல இந்த ஆர்த்தி பாவனான ஒரு பதத்தினால நம்ம ஆர்த்தி பாவனான்னு ஒண்ணு சொல்றோமே, அங்க அதுலயும் போய் சேராது. ஆர்த்தி பாவனா அப்படிங்கிற பதத்தினால எதை சொல்றோம்? ஆர்த்தி பாவனாவை தானே சொல்றோம். அதுலயும் அன்வய கிடையாது. ஏன்னா அதுவே சுபந்தம் தான். அப்போ இந்த சுபந்தங்களால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில விபக்தி அர்த்தங்களுக்கு அன்வயா கிடையாது. அப்போ எதுல போய் அன்வயா? எல்லாத்துக்கும் ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவுக்கு, அதுலதான் எல்லா விபக்தி அர்த்தங்களும் போய் சேருது. அதையே இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணினா வெறும்னே ஆக்கியாத பிரத்தியம்னு சொல்லாத லிங்க சங்கியா அனன்வயி அப்படின்னு சொல்லணும். இங்கே சொல்லி கொடுக்குறேன். லிங்க சங்கியா அன்வய அயோக்கியஸ்ய கிரியையா பாருங்க, திருதியோபாத்தஸ்ய காரகஸ்ய லிங்க சங்கியா அன்வய அயோக்கியஸ்ய கிரியையா அன்வயாத் அப்படின்னு அர்த்தம். லிங்க சங்கியாவும் சேராத ஆர்த்தி பாவனா எது உண்டோ அப்பேற்பட்ட ஆர்த்தி பாவனா எது? இப்ப பாருங்க, கிருத்திகிங்கிற பதத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா இருக்கு. இந்த ஆர்த்தி பாவனாவில லிங்கமும் சங்கியாவும் சேருமா சேராதா? சேரும். இதே ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில ஏன் சேராது? ஏன்னு கேட்டா, நம்ம இந்த பட்டத்தின்லாம் சொல்றோமே, அங்க ஆக்கியாத பிரத்யத்திற்கு அர்த்தமாக லிங்கத்தை சொல்றது இல்லை. அதனாலதான் பட்டத்தின்னு சொன்னா அது புருஷாவும் சரி ஸ்திரீயா இருந்தாலும் சரி எடுத்து ஒண்ணுதான் இல்லையா? அதனால அந்த இடத்துல என்ன கிடையாது? லிங்க சங்கியா அன்வயா கிடையாது. அப்ப என்ன தெரிகிறது? இந்த மாதிரி லிங்க சங்கியா அனன்வையா இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா எது இருக்கோ அந்த ஆர்த்தி பாவனாவில விபக்தியர்த்தானாம் அன்வயா. இது கொஞ்சம் தெரியாது. பட்டத்தின்ற இடத்துல லிங்கம் தெரியுது, ஆனா சங்கியா தெரியாது. சங்கியா தெரியாது, ஆனா லிங்கம் தெரியாது. இன்னொன்னு, அந்த சங்கியா ஆர்த்தி பாவனாவினுடைய சங்கியா இல்லை, புருஷகத சங்கியா. அது புரியல. நான் அந்த இடம் புருஷகத சங்கியா ரெண்டும் சொல்றேன். படதி அப்படின்னு சொன்னா தமிழ்ல நம்ம அதை அர்த்தம் பண்றதா இருந்தா என்ன அர்த்தம் பண்ணுவோம்? படிக்கிறான், படிக்கிறான், ஒருத்தன் இல்லையா? அப்ப அந்த சங்கியா எங்க இருக்கக்கூடிய, யாருக்கிட்ட இருக்கக்கூடிய சங்கியா? அது இந்த व्यक्तिயில யாரு படிக்கிறானோ அவன் கிட்ட இருக்கக்கூடிய சங்கியா, கிருத்தியில இருக்கக்கூடிய சங்கியா இல்ல. நம்ம இப்படி சொல்றோம்னா, படனானுகூலமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா ஒண்ணு அப்படின்னு சொல்றோமா? படனானுகூலமா இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனாவை கொண்ட புருஷன் ஒருத்தன் அப்படின்னு சொல்றோமா? ரெண்டாவதா சொல்றோம். அப்ப அந்த ஒண்ணுங்கிற சங்கியாவானது ஆர்த்தி பாவனால போய் சேரல, அந்த புருஷன் இடத்துல போய் சேர்றது. அப்ப இந்த ஆர்த்தி பாவனா எப்பேற்பட்டதா இருக்கு? லிங்கத்துடன் கூடியதாக இல்ல, சங்கியாவுடன் கூடியதாக இல்லை இல்லையா? கரெக்டா இருக்கு இல்லையா? புரியுது.
இப்படி லிங்கத்துடன் சங்கியாவுடன் இல்லாத ஆர்த்தி பாவனா எதுவோ அதுதான் முக்கிய விசேஷம். முக்கிய விசேஷம் என்னது? மத்த எல்லா பதார்த்தங்களுக்கும் அங்கதான் போய் அன்மையா. இது இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு நியமம். ஒவ்வொரு சாஸ்திரக்காராலும் ஒவ்வொரு பதார்த்தத்தை மற்ற எல்லா பதார்த்தத்தையும் ஒரு இடத்துல கொண்டு சேர்ப்பா. இது முக்கிய விசேஷம்னு சொல்லுவா. நையாயிக்காரெல்லாம் என்ன சொல்லுவா தெரியுமா? பிரதமாந்தார்த்த முக்கிய விசேஷம்னு சொல்லுவா. கேள்விப்பட்டது உண்டா? இது ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப அவளுடைய மதத்துல நாம இந்த வாக்கியார்த்தத்தை சொல்லதா இருந்தால் ராமஹா கிராம கர்மக கமனானுகூல கிருத்தியாஸ்ரயா இப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ராமன் இடத்த எல்லாத்தையும் கொண்டு முடிக்கணும். யாருடைய மதத்துல இது? நையாயிக்காரோட மதத்துல. நையாயிக்காரோட மதத்துல இப்ப நம்ம எப்படி சொல்லிக்க பாருங்க, கீழே எது இருக்குன்னு பாருங்க. ராமஹா கிராம கர்மக கிராமம் கச்சதிங்கிறதுல கிராமங்கிற பதத்துக்கு இப்ப நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். கிராம கர்மக கச்சதி அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றேன். கமனானுகூல கச்சு தாத்தோஹோ கமனம் அர்த்தா ததனுகூல வியாபாரः ஆख्यात பிரத்யர்த்தः தாதுஷ கமனானுகூல கிருத்யாஸ்ரயः யாரு? ராமஹா. சரியா? இப்ப நான் எங்க முடிச்சிருக்கேன்? இத பிரதமாந்தார்த்தமான ராமன் இடத்துல முடிச்சிருக்கேன். பிரதமாந்தம் யத் பதம் ராமஹா வாக்கியத்துல பிரதமாந்தமா எந்த பதம் இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அந்த பதத்தினுடைய அர்த்தா எதுவோ அதுதான் முக்கிய விசேஷம். இப்ப நான் அப்படித்தானே கொண்டு முடிச்சிருக்கேன். கடைசியா ராமன் இடத்துல எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். ராமஹா கிராம கர்மக கமனானுகூல கிருத்தியாஸ்ரயா கிருத்தியாஸ்ரயா அப்படின்னு நான் எங்க முடிச்சிருக்கேன்? ராமன் இடத்துல முடிச்சிருக்கேன். நையாயிக்காருடைய மத்தப்படி. இதே வையாகரணாருடைய மத்தப்படி தாத்வர்த்த வியாபாரா இருக்கே, கமனம் இந்த மாதிரி இருக்கே, அதுதான் முக்கிய விசேஷம். இப்ப அவளுடைய மத்தப்படி நான் சொல்றேன் பாருங்க. ராமஹா கிராமம் கச்சத்தின்னு இதே வாக்கியம் தான். எப்படி அவளுடைய மதத்தை சொல்லணும் தெரியுமா? கமனம் தாத்வர்த்தா கமனம் கிராம கர்மக ராம கர்த்திருக்க இன்னும் என்ன சொல்லணும்? கிருத்தி ஜன்யம் இல்லையா? இப்படி சொல்லணும். கிராம கர்மக ராம கர்த்திருக்க கர்த்திருக்கம் கமனம் இப்படின்னு முடிக்கணும். கமனம் இல்லையா? அந்த வியாபாரம் எல்லாம் அதுல போய் சேர்ந்து வர்றது. எங்க முடிக்கிறேன் பாருங்க. கிராம கர்மக. இப்ப இந்த கிராம கர்மக அப்படிங்கிற இந்த பதம் எதனுடைய அர்த்தம் தெரியுமா? கிராமம் அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தம் கிராம கர்மக. சரியா? ராம கர்த்திருக்க. ராம கர்த்திருக்க அப்படிங்கிறது எதனுடைய அர்த்தம்? ராமஹா அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தம். ராமஹா கிராமம் கச்சதிங்கிற வாக்கியத்துல ராமஹா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் நான் என்ன சொன்னேன்? ராம கர்த்திருக்க கிராமம் கிராம கர்மக கமனம். இது யாருடைய மதத்துல? வையாகரணாருடைய மதத்துல. ஏன்னா அவளுக்கு தாத்வர்த்த வியாபாரம் தான் முக்கிய விசேஷம். இதே மீமாம்சகாருடைய மதத்துல சொல்லதா இருந்தா எப்படி சொல்லணும் தெரியுமா? கிராம கர்மக ராம கர்த்திருக்க கமனானுகூலா கிருதிஹி. இப்ப நான் எங்க கொண்டு முடிச்சிருக்கேன்னு பார்த்தலாம். எதுல போய் முடிச்சேன்? கிருத்தியில ஆக்கியாதார்த்தமா இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா கிருத்தியில போய் முடிச்சிருக்கேன். இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில ஆக்கியாதார்த்த கிருத்திக்கு தான் முக்கிய விசேஷம். இப்படி இது அந்த கிருதி அப்படிங்கிற ஆர்த்தி பாவனுடைய இதுவான அதுதான் முக்கிய விசேஷம் இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில. அதுலயும் எப்பேற்பட்ட ஆர்த்தி பாவனா அது நல்லா மனசு வாங்கிக்கணும். வெறுமனே கிருதிஹி யத்னஹாங்கிற இந்த பதத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா இல்ல. ஆக்கியாத பிரத்யார்த்தத்தினால அல்லது வேற பிரத்யத்தினால, அதுவும் எப்பேற்பட்ட பிரத்யா லிங்க சங்கியா அனன்வையா இருக்கக்கூடியதான எந்த ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறதோ. சொல்ல போனா இந்த ஆக்கியாத பிரத்யா இருக்கு இல்லையா, அது இந்த துவா பிரத்யா இந்த மாதிரியான பிரத்யங்களால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா அதுதான் முக்கிய விசேஷம்.
இது ஒரு மாதிரியா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் தடவையா பாக்குறதுனால இன்னும் கொஞ்சம் அடிக்கடி பாக்குறச்ச இது சரியாயிடும். ஆனா சிந்தனை பண்ணணும், எப்படி இந்த பதத்துக்கு இந்த அர்த்தா எந்த அர்த்தா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நல்லா பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம இதோட நிறுத்திப்போம். இந்த கிருத்திகி அப்படின்னு சொன்னது எத்தனஹா கிருத்திகி, அதாவது அப்போ இப்ப சொன்ன அந்த ராமஹா கிராமம் கச்சதி அப்படிங்கிறது வந்து இந்த கிருத்திகி அதனுடைய உதாரணம். இல்ல நான் சொல்றது வந்து எப்படின்னு கேட்டா, இந்த கிருத்திகிங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனா தெரியறது இல்லையா? ஆமாண்ணா. அதே மாதிரி யத்னஹாங்கிற பதத்தினாலையும் ஆர்த்தி பாவனா தான் சொல்லப்படுறது. ஆனா இந்த ஆர்த்தி பாவனாக்கள் முக்கிய விசேஷமா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப எந்த ஆர்த்தி பாவனா? ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனா. இப்ப நீங்க இது பாருங்க, நான் வாக்கியத்தை இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ராமஹா கிராமம் கிருதிஹி இப்படின்னு நான் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேன். ராமஹா கிராமம் கிருதிஹி. இல்ல இப்படி சொல்லுங்க, ராமஹா கிராமம் கமனம் கிருதிஹி இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி? ராமஹா கிராமம் கமனம் கிருதிஹி. இப்போ மீமாம்சக மதப்படி எல்லாத்தையும் எங்க போய் கொண்டு சேர்க்கணும்? எதை முக்கிய விசேஷமா வச்சுக்கணும்? ஆர்த்தி பாவனாவில, கிருதியில. இப்போ அத மனசுல வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் ஒரு வாக்கியம், ராமஹா கிராமம் கமனம் கிருதிஹி இப்படின்னு. இந்த இடத்துல நம்ம சொல்லி பாக்குறதா இருந்தா எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? கிராம கர்மக ராம கர்த்திருக்க கமனானுகூலா சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? இங்க ஆர்த்தி பாவனா உபஸ்தித் தெரியறது. ஆனா எந்த பதத்திலிருந்து தெரியறது? கிருதிங்கிற பதத்திலிருந்து தெரியறது. இப்படி இந்த கிருதிங்கிற பதத்திலிருந்து தெரியக்கூடியதான சுபந்த பதத்திலிருந்து தெரியக்கூடியதான ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷம் கிடையாது. யோக்கியமா தானே இருக்குது. அதனால இதை எடுத்து இப்ப ஏற்பட்ட ஆர்த்தி பாவனாவை நீங்க முக்கிய விசேஷமா சொல்லக்கூடாது. இப்ப நல்லா புரிஞ்சுருக்கா? அப்போ எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் காமிக்கிறேன். ராமஹா கிராமம் கச்சதி. இப்ப இந்த இடத்துலயும் ராம கர்மக ராம கர்த்திருக்க கிராம கர்மக கமனானுகூல ஆர்த்தி பாவனா கிருதிஹி அப்படின்னு தெரியறது. இங்க இந்த ஆர்த்தி பாவனா எதுல இருந்து தெரியறது? எந்த பதத்துல இருந்து தெரியறது? இந்த ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷமாக ஆகும். ஏன்னா இந்த ஆர்த்தி பாவனா எப்பேற்பட்டது? லிங்கமோ சங்கியாவோ சேராதது. அதனால இந்த ஆர்த்தி பாவனா முக்கிய விசேஷமாக ஆகும். ஆனா முந்தின சொன்ன வாக்கியத்துல ஆர்த்தி பாவனா கச்சதிங்கிற இடத்துல வந்து இது இருக்கும் இல்லையா, ஏகத்துவம் தெரியுது, நீங்க கேட்ட கேள்வி சரிதான். ஆனா அந்த ஏகத்துவம் வந்து ஆர்த்தி பாவனாவில இருக்கக்கூடிய சங்கியா இல்ல. அது யாரு கமனத்தை பண்றானோ அவன் கிட்ட இருக்கக்கூடிய சங்கியா. ஆனா நீங்க இப்படி பாருங்க, கிருதிஹிங்கிற பதம் இருக்கு இல்லையா? கிருதிஹி அப்படின்னு சுபந்த பதம், மதிஹி சப்தம் மாதிரி சொல்ல வேண்டியது. இப்ப இந்த பதத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறதா இல்லையா? கிருதிஹிங்கிற பதத்தினால. இந்த கிருதிஹிங்கிற பதத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில ஏகத்துவ சங்கியா இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அது சுபந்த பதம். இப்போ கிருதிஹிங்கிற பதத்தினாலேயோ யத்னஹாங்கிற பதத்தினாலேயோ சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவில லிங்கமும் இருக்கு சங்கியாவும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஆக்கியாத பிரத்யத்தினால சொல்லப்படுகின்ற ஆர்த்தி பாவனாவுக்கு லிங்கமும் சங்கியாவும் இல்லை. இந்த மாதிரி லிங்க சங்கியா அனன்வயியாக எந்த ஆர்த்தி பாவனா இருக்கோ அதுதான் முக்கிய விசேஷம். சரியா? இது நல்லா மனசாச்சா? மறுபடியும் சிந்தனை பண்ணிட்டு
இதுதான் சொன்னா லிங்க சங்கியா அன்வய யோக்கியஸ்ய கிரியையா ஏவ அன்வயாத். கிரியா ஏவா இத்தியுக்தே ஆர்த்தி பாவனாயா ஏவ அன்வயாத். கிரியா சப்தத்துக்கு ஆர்த்தி பாவனான்னு அர்த்தம். இதோட நம்ம நிறுத்திப்போம் இன்னைக்கு. மங்கள ஸ்லோகா. யத்கிருபாலேஷமாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.